கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார்னு? ஆமென். இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். இனிமேலும் நமக்கு நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர் தான். ஆனால் நாம தான் அநேக வேளையில எதுவாக மாறி போயிடுறோம். நம்பகத்தன்மை இல்லாதவர்களாக, உண்மை இல்லாதவர்களாக நாம் அநேக சந்தர்ப்பங்களை மாறிவிடுகிறோம். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதில் உண்மையுள்ளவர்? நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர், நமக்கு சுகம் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரமா வாசிங்க. சரிங்களா? இந்த 8 வசனங்களை நீங்க பார்க்கும்போது 4 பேர் அங்க சம்பந்தப்படுகிறார்கள். எத்தனை பேருமா? 4 பேர். யார் யார் தெரியுமில்ல? தெளிவா வாசிச்சாங்க. ஸ்தோத்திரம். 4 பேர் இந்த சம்பவத்தில் வர்றாங்க. முதலாவது உசியா என்ற ஒரு ராஜா, அப்படிதானே? 2வது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, 3வது தேவ தூதர்கள், 4வது ஆண்டவர். சரிங்களா? இந்த 8 வசனங்கள்ல 4 பேர் பிணைந்திருக்கிறத நீங்கள் பார்க்கிறோம். ஒருவரை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்கவும், ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லவும், ஒருவரை பார்த்து உணர்வடையவும் இந்த 4 பேர் என்ன செய்யறாங்க? ஒருவரை பார்த்து பேசிக்கொள்ளுகிறார்கள். நிறைய வால் போஸ்ட்ல பாக்குறீங்க, நிறைய இதுல பாத்தீங்கன்னா தேவ தூதனா எத்தனை ரெக்கை இருக்கும்? எத்தனை ரெக்கை இருக்கும்? 2 ரெக்கை. இந்த மூதாவி அது கூட சரியா புரிய மாட்டேங்குது. நம்ம தேவ தூதர்களுக்கு 6 ரெக்கை. எத்தனை ரெக்கமா? நம்ம ஏஞ்சல்களுக்கு, நம்ம பைபிள் இருக்கிற ஏஞ்சல் சேராபின்கள் கேராபின்கள் சொல்கிற ஏஞ்சல்களுக்கு எத்தனை ரெக்கை? 6 ரெக்கை. அந்த 6 ரெக்கையில ஆண்டவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாதபடிக்கு பிரகாசமா இருக்கிறதுனால 2 ரெக்கைய முகத்தை மூடிக்கிறோமா? எதுக்குயா 6 ரெக்கை? 2 ரெக்கை முகத்தை மூடிக்கிறோம், 2 ரெக்கை காலை மூடிக்கிறோம். கால் கூட ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது என்பதற்காக 2 ரெக்கை கொண்டு காலை மூடிக்கிறோம். 2 ரெக்கையில பறந்து சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்ப நம்ம வேதத்தில் இருக்கிற ஏஞ்சலுக்கெல்லாம் எத்தனை ரெக்கை? 6 ரெக்கை. 2 ரெக்கையோடு எங்கேயாச்சும் பார்த்தானா அது நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டருடைய ஏஞ்சல் அல்ல. அது யாருடைய ஏஞ்சல்? பிசாசுடைய ஏஞ்சல் நீங்க டிக்ளேர் பண்ண. அது வெள்ளையா இருக்கலாம், ஆனா அது ஆண்ட வெள்ளையா இருக்கிறலாம் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னது போல வெள்ளையா இருக்கிறலாம் என்ன கிடையாது? ஆமா, தேவதூதர்கள் கிடையாது. அதனால் நம்ம ஏஞ்சல்களுக்கு 6 ரெக்கை, மறந்து போக வேண்டாம். சரி, இப்ப ஆண்டவர் கடைசியாக உள்ளத்தில் ஒரு பாரத்தை சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அப்ப ஆண்டவருக்கு ஒரு காரியம் உண்டு. ஆமா இல்லைங்களா? ஆண்டவருக்கு என்ன உண்டு? ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் அங்கலாக்கிற ஒரு சத்தத்தை இங்க கேட்கிறார். எனக்கு நமது காரியமா யாரை நான் அனுப்புவேன் அப்படின்றால் அவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. யாராச்சும் என் வேலைக்கு போவானா? நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அங்கே போய் சொல்லுவானா? இப்போ நம்ம பாக்குற ஒருவேளை பஸ் விட்டாச்சுன்னா அங்கே இருப்போம். யாராச்சும் பைக்கு வந்து என்ன செய்யலாம்? தெற்கையோ வடக்கையோ ஏதோ ஒரு பக்கத்தில் இறங்கி போயிடலாம். எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ யாரும் வரமாட்டாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் 20 வண்டி போகும். அப்படித்தானே? அப்ப எனது காரியமாய் யார் போவான் என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. இதை யாரை பார்த்து கேட்கிறார்? ஏசாயா சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்லுகிறார், எனது காரியமாய் யாரை நான் அனுப்புவேன். அவரை பார்த்து சொல்றாரு, யாரை அனுப்ப? நானு யாரை அனுப்ப? ஆண்டவருக்கு ஆட்கள் இல்லையா? ஆட்கள் இல்லையா? இருந்தாலும் அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்ப யாரோ ஒருவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுக்கிறார், எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், யாரை நான் அனுப்புவேன்? உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்க, யாரையாச்சும் அனுப்புங்க ஆண்டவரை, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிற. ஒரு தகப்பன் தன்னோட 2 மகன்கிட்ட சொல்றாங்க, சொன்னதா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மூத்தவங்கிட்ட வர்றாரு, அப்பா இன்னைக்கு என் வேலைக்கு நீ போ, நம்ம தோட்டத்துக்கு
வேலைக்கு நீ போன்னு சொன்னா போக மாட்டேன்ட்டான். இளையவங்கிட்ட சொல்றான் அந்த அந்த தோட்ட எஜமானன், எப்பா நம்ம தோட்டத்தில் என் வேலைக்கு நீ போனா போகிறேன் ஐயோ என்று சொல்லிட்டு அவன் போகல. போக மாட்டேன்னு சொன்ன மூத்தவன் என்ன செஞ்சுட்டான், அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சரிங்களா, அது பெரிய சப்ஜெக்ட், அது பெரிய காரியம், அதுக்குள்ள நம்ம போகிறதுக்கு நேரம் இல்லை, என்னுடைய தலைப்பும் அது கிடையாது. இப்ப ஏசாவுகிட்ட ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். யாரை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன் அப்படிங்கிறார். மோசே கிட்ட ஒரு நாள் ஆண்டவர், மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த முற்செடியில் என்ன செய்யறாரு, ஓரே என்று சொல்லக்கூடிய அந்த பர்வதத்துக்கு பக்கத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது முள்ளு செடி தீ பற்றி எரியுது. காட்டு பகுதியில், வனாந்தரத்தில், மலைகளில் இப்படி செடிகள் திடீர் தீ பிடிச்சி எறுவது பெரிய விஷயமே இல்லை. சில வேளை மரங்கள்லாம் என்ன செய்யும், தீ பிடிச்சி எரியுது நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா, திடீர்னு எரியும். அப்போ இவன் 40 வருஷமாய் ஆடுகள் மேய்க்கிற பழக்கம் இருந்ததினால இவன் எத்தனை இடத்துல பார்த்துருப்பான், அப்படி நிறைய பார்த்துருப்பான். இப்போ தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் அதை பார்த்துட்டு அசால்ட்டாக விட்டுருப்பான். என்ன வழக்கமாக எரியுதானே, வெயில் பாரு, பயங்கர வெயில், கீழையும் சூடு மேலேயும் வெயில், எரியாமல் என்ன செய்யும், எரியுது. கடைசியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உள்ள இருக்கிற பசுமை அப்படியே இருக்கு, ஆனால் தீ மட்டும் கொழுந்து விட்டு எரியுது. இது என்ன ஆச்சரியம் என்று உற்று பார்க்க போகும்போதுதான் அக்கினியிலிருந்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் என்று தேவ கர்த்தருடைய தூதனானவர் என்று இருக்கும். அவர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவருக்கு தான் ஒரு பேர் உண்டு, கர்த்தருடைய தூதனானவர். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தான் அவருக்கு பேர் இயேசுன்னு வச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் என்ன? ஆமாம், சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஒரு பேர் சொல்லுவாங்க, வெளியூரில் போய் ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்படி தானே? வெளியூரில் அப்படி சொன்னாதான் தெரியும், உள்ளூரில் இப்படி சொன்னாதான் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு பேர் என்ன? கர்த்தருடைய தூதனானவர். புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அவர் பேசுறாரு, மோசே கிட்ட பேசுறாரு. என் ஜனங்கள் எகிப்தில கஷ்டப்படுறாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஜனங்களால அடிக்கப்படுகிறாங்க, ஆள வேண்டிய ஒரு கூட்டம் அடிமையா இருக்கு. விளங்கணும். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஆள வேண்டியவர்கள், ஆள வேண்டிய ஒரு சமுதாயம், ஆள வேண்டிய ஒரு கூட்டம் இன்னைக்கு அடிமையா இருக்கிறபடினாலே அவங்க அடிகள் வாங்குறாங்க, அடிமைத்தனமா இருக்காங்க. என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் அங்க போவா, என்னுடைய டெபாசிட்டிவா எனக்கு பதிலாக யார் அந்த காரியத்தை போவான், அங்க யார் போய் சொல்லுவா, விடுதலைக்கு கொண்டு வருவான்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் பேசினா, கேட்டதெல்லாம் கேட்டுட்டு, அப்பா நான் உன்னை அனுப்புறேன், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ எகிப்துக்கு போன்னா எத்தனை சாக்கு போக்கு சொன்னா, நிறைய சாக்கு போக்கு சொன்னான். நான் படிக்காதவன், திக்குவாய் உள்ளவன், நானெல்லாம் போக முடியாது, நான் போன கொலை செஞ்சிருவாங்க, இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொன்னான். கடைசியில் சொல்றாரு, ஏப்பா உனக்கு நீயே போ, உனக்கு உன் கோடை ஒருத்தனை துணைக்கு என்ன செய்கிறேன் அனுப்புறேன்னா, கடைசியில் முடிக்கிறான் மோசே, நீ உமக்கு சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும். விடிய விடிய கேட்டுட்டு ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாய் பேசுகிறார். தன் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை அவர் பார்த்து பேசுகிறார். ஏன்னா மோசேவுக்கு தெரியாத விஷயம் அல்ல, எகிப்தில் அவர்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு 40 வருஷமாய் இவர் பார்த்தவர் அங்கே. அதனால இவருக்கு நன்றாவே தெரியும். எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கொன்னு சொன்னாலுமே என்ன செய்ய முடியும், மோசேவால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடைசியில் மோசே சொல்றாரு, உமக்கு சித்தமாக இருக்கிற யாரையாச்சும் பிடிச்சி அனுப்போம், நான் இப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு என்னுடைய ஆயுஷ்னால என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடுறேன், யாரையாச்சும் அனுப்போம். அதுக்கு பிறகு தான் ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன செய்யறாரு, பேசுறார். விளங்குதுங்களா? இப்ப ஏசியா கிட்ட சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன். ஒருவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள் ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னா அவர் யாரா இருக்கணும்? ஒரு மனசில் இருக்கிற பாரத்தை, கவலைய, துக்கத்தை, நெருக்கத்தை, தான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னா யார்கிட்ட தான் பகிர்ந்து கொள்ளுவாங்க? தன்னை நேசிக்கிற, தன் மனசு போல இருக்கிற, தனக்காக பரிதாபப்படுகிற, பொருளாதாரத்திலையோ மற்ற எந்த காரியத்திலையோ அவங்களால முடிஞ்ச ஒரு ஆறுதல் நமக்கு சொல்றவங்க, இவங்க கிட்ட தான் நம்முடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளுவோமே தவிர நம்முடைய எதிரிகள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா?
அவன் ஒன்றுன்னா என்ன செஞ்சிருவான், 9 சொல்லிடுவான். யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னீங்கன்னா அதான் வம்பு. இந்த விஷயம் யாருக்குமே என்ன செய்யாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னா வம்பு. அப்படியே அவங்களால என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. இப்படிதான் ஒரு அம்மா சொல்லிச்சான். ஒரு அம்மா வாந்தி பண்ணிருக்கு. வாந்தி பண்ணும்போது கொஞ்சம் கருப்பா வந்துச்சாமா. கருப்பா வந்திருக்கு வாந்தி. வாந்தி வந்தது, முன்ன கருப்பா வந்தது. பார்த்தவங்க சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்லுது, என்னன்னு தெரியல, அந்த அம்மா இருந்திருந்தா அப்புறம் என்ன செஞ்சு கருப்பு கருப்பா வாந்தி பண்ணிச்சுன்னு. கேட்ட அம்மா சொல்லிச்சான், காக்கா காக்காவா வாந்தி பண்ணிச்சான். இப்படிதான் ஒரு வார்த்தை கடைசியில் உண்மையை பொய், அந்த பொய்யே ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிடும், என்று ஆரம்பிச்ச இடத்துல கடைசியில் இந்த முடிக்கிற இடத்துல வந்தா அது சம்பந்தமே இருக்காது. இப்ப ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய பாரத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொள்றாரு? இப்ப நீங்க யார்கிட்ட உங்களோட கஷ்டத்தை சொல்லுவீங்க, உங்க பிரச்சனை சொல்லுவீங்க? உங்களை நேசிக்கிறவங்களுக்கு சொல்லுவீங்க, உங்களை பத்தி புரிந்து கொண்டவர்களுக்கு சொல்லுவீங்க. தவிர எல்லா விஷயம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது, அப்பா கிட்ட கூட என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, பிள்ளைகள் கிட்ட கூட சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லுவாங்க? தன்னை நேசிக்கிற, உண்மையாய் தன்னை நேசிக்கிறோட சில காரியங்கள் சொல்லுவாங்க. அப்ப அம்மா நம்மளை நேசிக்கலையா? நேசிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லா காரியம் என்ன செய்ய முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. விளங்குதுங்களா? இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிற நீங்க உணருவீங்க. இப்ப ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொள்கிறாரு? ஏசியா கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? 2வது வரி, யார் நமது காரியமாய் போவான்? அப்ப எங்கேயோ சொல்றாரு, அப்படித்தானே? எனக்காக இந்த கடையில் போய் யார் வாங்கிட்டு வர்றது, எனக்காக இந்த மெடிக்கல்ல போய் யார் மாத்திரை வாங்கிட்டு வர்றது, ஒருத்தர் கூட என்னை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை, நமது காரியமாய். இப்ப ஏசாயாவை இணைச்சு சொல்றாரு. முன்னாடி யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னவர், இப்ப 2வது வரியில நமது காரியமாய் யாரை என்ன செய்வேன், நமது காரியமாய் யார் போவான் என்று உரைக்கிற ஆணுடைய சத்தத்தை கேட்டேன். யார் கேட்டிருக்கா? ஏசாயா சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி கேட்கிறார். ஆண்டவர் சொல்றதை இவர் கேட்டார், அந்த சத்தத்தை கேட்டார். விளங்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் நீங்க கேட்கணுமா? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? சாமுவேலை போல இருக்கக்கூடாது. அவனுக்கு சாமுவேல் சத்தமும் தெரியல, ஏலியின் சத்தமும் அவனுக்கு தெரியல, ஆண்டோட சத்தமும் தெரியல. ஆண்டோட சத்தம் கேட்காததினால அவனுக்கு புரியாம இருக்கலாம். ஏலியுடைய வாய்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரியாம இருக்குமா? ஏன்னா சின்ன பையன் பால் மறந்திலிருந்து அங்கதான் வளர்றான். அவன் குரல் கட்டா என்ன செஞ்சிருக்கணும், புரிந்திருக்கணும். இது அவர் குரல் இல்ல, வேற யாரோ குரல் என்று அங்கேயே படுத்திருந்தா அங்கேயே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, பேசியிருப்பார். அப்ப அது வரைக்கும் சாமுவேலுக்கு ஆண்டவர் சத்தமும் புரியவில்லை, ஏலியோட சத்தமும் புரியவில்லை. உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தமும் புரியவில்லை, ஊழியக்காரோட சத்தமும் புரியவில்லை. இப்படிப்பட்டவங்க தான் அங்க இங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வந்து படுக்க, ஆண்டவர் சாமியால உடனே ஓடி அங்க போக, தாத்தா கூப்பிட்டீங்களா? நான் இல்லடா, எனக்கு தூக்கம் வர்றதே பெரிய விஷயம், நீ சும்மா படுத்து தூங்குடா. இங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். நோவா பேலையிலிருந்து ஒரு காக்காவை தூக்கி விட்டான். நோவா தூக்கி விட்டான் இல்லையா, ஜலத்துல தண்ணி வத்திருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அந்த காக்கா போகுது, திரும்பி வருது, போகுது வருது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த காக்கானால ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளியே போகும், உள்ள வரும். எந்த நோக்கத்தோடு நோவா அனுப்புனானோ அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளாம சும்மா போக்குவரத்து காக்கா. நான் ஏற்கனவே அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த காக்காக்கு பேரு போக்குவரத்து காக்கா. 12 மணிக்கு விட்டாச்சுன்னா எல்லாம் போயிடும், போய் சாப்பிட்டு என்ன செஞ்சிடும், எல்லாம் ஒரு தூக்கம். இதுக்கு முன்னாடி தூங்காத மாதிரி, இன்னைக்கு தான் உலகத்திலேயே ஒரு நாள் தான் கிடைச்ச மாதிரி, இன்னைக்கு தான் அப்படியே தூங்குற மாதிரி. அதெல்லாம் இல்லை, போகும். மறுபடியும் என்ன செய்யும், ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வரும், மறுபடியும் 12 மணிக்கு போகும், மறுபடியும் அடுத்த வாரம் தான், இடையில பார்க்கவே முடியாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும், கொஞ்ச நேரம் உட்காரும், மறுபடியும் போயிடும். இதனால இந்த நோவா பேலைக்கு என்ன இல்லை, ஜல்லி பைசா லாபம் இல்லை. சொல்லுவாங்க அம்மன் தப்பிடி என்ன இல்லை, புரோஜனமே இல்லை. ஆனா ஒரே முறை, ஒரு முறை புறாவை எடுத்து விட்டான். அது போயிட்டு என்ன செஞ்சிச்சு, ஒரு அடையாளத்தோடு வருது. அல்லேலூயா. அடையாளத்தோடு வருது. உங்களை என்னை கர்த்தர் அடையாளமா வைத்திருக்கிறார். ஆமென்.
அடையாளம் மாத்திரமல்ல, அந்த அடையாளம் அற்புதமான அடையாளமாக இருக்க வேண்டும். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப நமது காரியமாக யார் போவார்? யாரை நான் என்ன செய்வேன்? காரி போவான் என்று ஆண்டவர் சொன்னதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறான். கேட்டுட்டு மோசே சொன்னதை போல உங்க சித்தமா இருக்கிற யாரையாச்சும் அனுப்பும் அப்படி என்று சொல்லவில்லை. விளங்குதுங்களா? யாரையாச்சும் அனுப்பும்னு சொல்லு. ஏப்பா சர்ச்சில் ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ போறியா தம்பி? இல்லை, எனக்கு அர்ஜென்டான வேலை, இந்த மூதேவிக்கு ஒன்றும் இருக்காது, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும் வீதியில, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, யாரையாச்சும் அனுப்புங்க. இவங்க ஐடியா சொல்லுவாங்க, அந்த அந்த அவனை பிடிச்சி அனுப்புங்களேன், அந்தக்கா சும்மா தான் இருக்கு, அந்தக்கா அனுப்புவேன். நீ என்ன செய்ய போற? நான் உன்னை கேட்டா நீ மட்டும் தான் பதில் சொல்லணும். அந்த அக்காவை பாரு, அந்த அண்ணனை பாரு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நமது காரியமா யார் போவான் என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏசாயா சொல்றாரு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, ஆண்டவரே வேற யாரும் தர்றீங்க, நான் இருக்கிறேன், நான் போறேன் உங்க வேலைக்காக. எல்லாம் கையெழுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறேன், உமது வேலையாய் நான் போகிறேன். ஆமென். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்க காதுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன் என்று ஒரு ஏக்க குரல். எனது காரியமா யார் போவா, எனக்கு தேவை இருக்கு, யார் போவா என்று சொல்லி உங்களிடத்துல ஆண்டவர் பேசும்போது நீங்க ஆண்டவர் இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிறதுனால் உங்களோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அவர் உங்களோட பேசுகிறார். ஒரு நாள் ஒரு மனைவி இறந்து போயிருச்சு. மனைவி இறந்து போயிருச்சு. எல்லாம் எடுத்து நல்லடக்கம்லாம் பண்ணிட்டு இந்த கணவர் மற்றவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம், சரிங்களா, நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது பெரிய இடி மின்னல், பயங்கர இடி மின்னலோட மழை. இந்த இடி இடிச்சு மின்னல் பார்த்தோன்னே இவன் நினைச்சானா, அதுக்குள்ள போய் அங்க போய் செட்டில் ஆயிட்டியா? யார? மனைவிய. அப்ப மனைவி போற இடமெல்லாம் என்ன இருக்கும்? அதுக்குள்ள போய் ரீச் ஆயிட்டியா நீ அங்க போய்? அதான் என்ன வருது சத்தம்? இடி சத்தம் வருது. அப்படி மனைவி இறந்தது அவனுக்கு பிரச்சனை இல்லை, என்னது இருக்கும்போது எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அவங்க. இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டோட இதயத்துக்கு நீங்க நெருக்கமா இருக்கிறபடினா உங்ககிட்ட தான் ஆண்டு பேசுகிறார். நமது காரியமாய் யார் போவா? ஏசாயா சொன்னா, நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. சரி, ரெண்டு பேரும் இப்ப பார்த்தோம். இவர் எதற்காக போ சொல்லுகிறார்னு கீழே வருகிற வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த உசியா என்பவன் யார்? 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்களா? உசியா என்பவன், உசியா ராஜா என்பவன் மரணம் அடைந்த வருஷத்தில் கண்டேன். அப்ப இங்க இந்த உசியா ராஜா இறந்த பின்பு ஒரு தரிசனத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் பார்க்கிறான். இந்த உசியா ராஜா இருக்கும் போது மட்டும் இவன் தீர்க்கதரிசி அல்ல. நீங்க 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆமோத்தின் குமாரனாக ஏசா என்னும் யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். சரிங்களா? 4 ராஜாக்கள் அங்கே ஆளுகை செய்யும் போது 4 பேருக்கும் தீர்க்கதரிசியாய் விளங்கினது யாரு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. சரிங்களா? இப்ப இவர் வாழ்ந்த நாட்களை தான் உசியா ராஜா இறந்த உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை இவர் காண்கிறார். அல்லேலூயா. உயரமும் உன்னதமான பெரிய சிங்காசனத்தை இவர் காண்கிறார். இவன் ராஜா, நல்ல ராஜா, ஆண்டவருக்காக மிகுந்த காரியங்கள் செய்தவன். ஆண்டவர் தான் இவனை இப்படி நடத்துகிறார் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முழு நம்பிக்கையோடு இருந்த மனிதன். ஆண்டவர் இவன் கோடு இருந்தபடினாலே, இந்த உசியா ராஜாவோடு இருந்தபடினாலே அவன் ஏராளமான நன்மைகள் செய்தான். ஏராளமாக தேவன் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 நாளாகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் இந்த உசியாவை குறித்து கொஞ்சம் பார்த்து விட்டு அதன் பிறகு இங்க வருவோம். 2 நாளாக புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
26ஆம் அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனம் வாசிங்க. 16 வயசு இருக்கும் போது இவன் ராஜாவாக வருகிறான். நமது தேச சட்டத்தின்படி 18 வயசு இருந்தா ஓட்டு உரிமை என்ன செய்யும், கிடைக்கும். லைசன்ஸ் வண்டி ஓட்டு லைசன்ஸ் எடுக்கணும் கூட 18 வயசு இருக்கணும். ஆனா இந்த மனிதனை 16 வயது இருக்கும் போதே தேசத்துக்கு ராஜாவாக வந்து 52 வருஷம் அரசாண்டான். சரிங்களா? இவனுடைய ஆயுஷ் நாட்கள் அவ்வளவுதான். 52 வருஷம் ராஜாவாக வாழுகிற ஒரு மனிதன். சவுலை விட, தாவீதை விட, சாலமோனை விட 12 வருஷம் அதிகமாக ராஜாவாக இருந்த மனிதன். வரும்போது ஃபீல்டுக்கு வரும்போது ராஜா வரும்போது எத்தனை வயசு அவனுக்கு? 16. 52 வருஷம் அவன் வாழுகிறான். இந்த 52 வருஷ வாழ்க்கை சுருக்கத்து தான் இந்த அதிகாரம். நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இவனோடு தேவன் இருந்தார், தேவன் இவன் செய்ததெல்லாம் வாய்க்கும்படி செய்தார். 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தரிசனங்களிலும் புத்திமானாய் இருந்த சகாரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. இவன் உயிரோடு இருக்க நாட்களில் இவன் என்ன செய்தாலும் கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணினார். அந்த அளவத்தில் இந்த உசியா மேல ஆண்டவருக்கு எப்படி இருந்தது? பிரியமாய் இருந்தது. அவன் கையின் காரியமெல்லாம் ஆசீர்வதித்தார். அவன் தொட்டதெல்லாம் தொடங்கினது. அவன் வெள்ளாமை பிரியனாய் இருந்தானா. அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, வெள்ளாமை பிரியன், விவசாயத்தில் மிகுந்த அக்கறை உள்ளவனாய் இருந்தான். அணைக்கட்டுகள்லாம் கட்டினான். டேம் இருக்கு பார்த்தீங்களா, டேம் எல்லாம் கட்டினான். அந்த அளவத்தில் அவன் நல்ல புத்திசாலியாய் இருந்தான். விவசாயம், தன் பூமி செழிப்பாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, பல கட்டடங்களை கட்டினான். ராஜாவுடைய அலுவலகங்களுக்காக பல கட்டடங்களை கட்டினான். பெரிய 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 மாளிகைகள் கட்டினான். அது மாத்திரமல்ல, இராணுவங்களை பலப்படுத்தினான். கர்த்தர் அவனோடு இருந்தார். நிறைய காரியங்களை பார்க்கலாம். அவனோடு இருந்தார் சொல்லி உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். கோபுரங்களை மேலும் ராணுவ வீரர்கள் ஏராளமாக சம்பாதித்தான். அப்படியே அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அல்லேலூயா. அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிருந்தது. அந்த அளவுக்கு பெயர் பெற்றவனாக இருந்தான். கீர்த்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் பேர் வெகு தூரம் வரைக்கும் பரவனது. அது மாத்திரமல்ல, கடைசி வரை பாருங்க. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் பலப்படும் வரைக்கும் அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததையா. ஒரு நாள் நஷ்டமே கிடையாது. எது எடுத்தாலும் லாபம் தான். ஆச்சரியமாய் அவன் காரியங்கள் அனுகூலமாய் இருந்தது. அப்படியே என்ன அர்த்தம்? ஆச்சரியமாய் கடவுள் அவனை உயர்த்தினார். ஆச்சரியமாக கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆச்சரியமாக சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதங்கள் வர 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 சில பேர் ஒண்ணும் இல்லாம இருக்கும் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அன்றாட காட்சியாக இருக்கும்போது கடவுளுக்கு பயபக்தியா இருப்பாங்க, உண்மையும் இருப்பாங்க, உத்தமமா இருப்பாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த பிறகுதான் என்ன செஞ்சிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் அவன் நேரம் கிடைச்சா போவோம், நேரம் இருந்தால் போவோம், வேலை இல்லைன்னா போவோம். ஒருவேளை கரண்ட் வீட்டில் இல்லைன்னா சீரியல் பார்க்க முடியாது, அப்போவாச்சு என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமை உபாசத்துக்கு போவோம்னு வந்துடுவோம். சரிங்களா? இப்படிப்பட்ட மனுஷன் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? இந்த உசியா இறக்கும் வரைக்கும் ஆண்டவர் ஏசியாவுக்கு தரிசனம் என்ன செய்யல, கொடுக்கல. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உசியா இறந்த பிறகு கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை காட்டினார். ஏன் சிங்காசனத்தை காட்டினார்னா, ஏசியா நினைச்சிருந்தா நீர்தான் பயங்கரமான ராஜா, நீர்தான் கடவுளுக்கு பிரியமான ராஜா நினைச்சு கொண்டு இருந்தான். ஆண்டவர் அவன் இறந்த உடனே சொன்னாரு, இந்த ராஜாவை விட என்னுடைய ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை அவருக்கு காட்டினார். இந்த சிங்காசனம் ஒரு நாளும் அழியாது, இந்த சிங்காசனம் ஒரு நாளும் மாறாது.
இன்னும் அந்த பூமியில ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நமது ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் ஆச்சரியமாக பலப்பட்டான். 16ஆம் வசனத்துல அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் தன் மனம் மேட்டிமையாகட்டான். கெட்டு போகிறதுக்கே அவன் மனசு என்ன வந்துருச்சு? மேட்டிமை, பெடாய் வந்துருச்சு. தேவன் அவனை ஆச்சரியமாக வழிநடத்தினார். சொல்லுவாங்க, இந்த வீடை எப்படி கட்டினே எனக்கு தெரியல, இந்த 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 பொருள் எப்படி வாங்கினே தெரியல, என்னுடைய கடன் எப்படிலாம் அடைச்சேன்னு எனக்கே தெரியல. இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். அல்லேலூயா. இந்த கல்யாணம் எப்படி நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்கும்படி செய்தார். எனக்கு எந்த பிரச்சனை எப்படி தீர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் ஆண்டவரும் கூட இருந்து செய்யற காரியம். சரிங்களா? இப்படி ஆச்சரியமா உயர்த்தப்பட்ட மனுஷன் இப்ப அவன் பலப்பட்ட போது ஒரு செடி ஆயிட்டான், ஒரு தெம்பு ஆயிட்டான். என் ஆண்டவருடைய உதவி அவனுக்கு என்ன இல்லை? எல்லாம் என்னால முடியும். ஆட்களா, எனக்கு ஆட்கள் இருக்காங்க. பொருளாதாரமா, எனக்கு பொருளாதாரம் இருக்கு. அதிகாரமா, அங்க எனக்கு ஆள் இருக்காங்க. சில சொல்லுவாங்களே, கூரை மேல சோத்த போட்டா 4 காக்கா வரதா. என்ன திமிரில் சொல்றாங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, பணத்தை தூக்கி போட்டா யார் வேணாலும் நினைச்சுவாங்க. அது அந்த அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றது, அந்த பழமொழி அதுக்காக தான். கூரை மேல சாப்பிட போட 4 காக்கா வராமலையா போகும்? அப்ப என்கிட்ட காசு இருக்கு, காசு அள்ளி வீசினா என்ன செஞ்சிடும்? 4 பேர் வருவாங்கல்ல. இந்த திமிரில் பேசுற அந்த பழமொழி. சரிங்களா? இவன் தான் பலப்பட்ட போது, அடுத்த வரிமா, தனக்கு கேடு உண்டாக மட்டும் மேட்டிமையாச்சு. கேடு உண்டாகும் வரைக்கும் உண்டாகும் மட்டும், அவன் கெட்டு போகிற மட்டும் அவன் ஏதோ என்ன ஆயிருச்சான்? மேட்டிமை வந்துச்சான். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் அவன் கூடயே இருந்தான், தரிசனங்கள புத்திமானா இருந்தான், வேத வசனத்தில் தெளிவுள்ளவனா இருந்தான். இப்ப அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாகும் மட்டும் மேட்டிமையானான். விளங்குதுங்களா? மேட்டிமை உண்டாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறான். தேவனா கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்தான்? இவன் எத்தனை வயசுல ராஜாவா வந்தான்? 16 வயசுல. 52 வருஷம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவனுடைய நல்ல செய்தி, அவனுடைய உயர்வு, அவனுடைய மேன்மை வெகு தூரம் மட்டும் போச்சான். இன்னொருத்தர் நான் பார்த்தேன் காலையில் படிக்கும்போது, எகிப்து மட்டும் அவனுடைய கீர்த்தி என்ன செஞ்சுதா? பரவினது. ஏன் பர்டிகுலராய் எகிப்துன்னு சொல்றாங்கன்னா, எகிப்தில் ஒரு காலத்தில் இவங்க அடிமையாக வாழ்ந்தவர்கள், அப்படித்தானே? அதனால எதிரிகளுக்கு ஒரு செய்தி போய் சேருது, இங்க அடிமையா இருந்த மக்கள் இன்னைக்கு மகா பெரிய ராஜாவா என்ன செய்யறான்? இருக்கிறான்னு சொல்லி. வெகு தூரம் உன்னுடைய புகழ் பரவி இருக்கலாம், வெகு தூரத்தில் உன்னை வச்சு கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்களா எனக்கு தெரியுமே, இவங்களா எனக்கு தெரியுமே, கேட்டு பாருங்க. வெகு தூரம் வரைக்கும் உன் பேர் தெரிஞ்சிருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவன் என்ன செய்தான்? மீறுதல் செய்து தூபபடுத்த மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள என்ன செய்தான்? பிரவேசித்தான். இவன் ராஜாவா இருந்தவன், இவன் கடைசி அழிவு. சொல்லுவாங்களே, அழிவு வந்தா கண்ணுக்கு என்ன செய்யாதான்? தெரியாது. எது செய்தால் நான் செய்வேன், சர்வதிகாரம், என்ன வேணாலும் நான் செய்வேன், என்னை கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. யாரு இவன் கேட்பான்? நான் யாரு? ராஜா. 1 வருஷம் 2 வருஷமா 52 வருஷ காலமாய் என்னுடைய ஆட்சியில இந்த நாடே இருக்கிறபடினால என்னை எதிர்த்து எவன் கேள்வி கேட்க முடியும்? நான் எது செய்தாலும் சரி என்ற ஒரு ஆணவம் வந்தபடினால ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த தூப பீடத்தை ஆசாரியர்கள் மாத்திரமே கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டை இவன் என்ன செய்தான்? இவன் செய்ய ஆரம்பிச்சான். அங்க மானமுள்ள தீர்க்கதரிசி புத்திரர்கள், கடவுளுக்கு உண்மையா பயந்தவர்கள் ராஜாவோடு எதிர்த்து என்ன செய்தார்கள்? போராடினார்கள். உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? உசியாவுக்கு குஷ்டம், நெத்தியில். வேற எங்கேயும் வந்திருந்தா அவனை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு சட்டைக்குள்ள எங்கேயாச்சும் வந்துருச்சுன்னா, ஃபேண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, இல்ல தலைக்குள்ள வந்துச்சு, என்ன தொப்பி போட்டிருப்பாங்களே, கிரீடம் வச்சிருப்பாங்களே, வேற எங்க இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, குட்டம் வந்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக எங்க வந்துச்சு? நெத்தியில வந்ததான்.
ஏழாம் பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது அந்த பெலிஸ்தருடைய வீரன் கோலியாத்து வந்த உடனே தாவீது அடிச்ச முதக்கல் எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? நெத்தியில. வேற எங்க அடிச்சிருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தை அந்த மனசு நினைச்சு இருக்க மாட்டான், சாஞ்சவே இருக்க மாட்டான். எங்க இருந்தாலும் அவ்வளவு சாய மாட்டான். அதான் நம்ம பல நெத்தி அடி அவன் அடிச்ச அடி. என்ன அடி? நெத்தி அடி. எங்கிருந்து வந்துச்சு? இங்கிருந்து வந்ததான் நெத்தி அடி. இப்ப உசியாவுக்கு நெத்தியில குஷ்டம் வந்தது. அந்த இடத்தை விட்டு வெளியேற்றினாங்க. குஷ்டம் பரவிருச்சு. எந்த ராஜ்யம் நான் தான் ஆளுவேன், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் மேட்டுமே இருந்தானோ அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவனை ஊரை விட்டு, அந்த மாளிகை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. குஷ்டரோகியாகவே செத்து போனான். அவன் கல்லறை கூட ராஜாக்கள் புதைக்கிற கல்லறையில இவன் என்ன செய்யல? புதைக்கல. எங்க புதைச்சாங்களாமா? பக்கத்து நிலத்துல புதைச்சாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உசியா இறந்த உடனே தான் ஏசியா அந்த தரிசனத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. விளங்குதா? இப்ப விளங்குதா? ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவன் இறந்து போன பிறகு என்ன செய்தது? ஆண்டவர் இவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். அந்த தேசம் முழுவதுமே கடவுள் விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இருந்ததினால ஆண்டவருடைய வேதனை ஏசாயா கிட்ட பேசுறார். நமது காரியமாய் யார் போவா? நமது காரியமாய் யார் போவா? போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக திறப்பின் வாசலே மோசே நின்றான். அழிந்து போக வேண்டிய ஜனங்களை அழிக்காமல் பாதுகாத்தான். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கோயில்பேட்டில் ஒரு சர்ச்சை செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், ஆண்டவர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவரை எத்தனை பேர் தெரியும்? எல்லாரும் கை தூக்குனாங்க. தெரியும் தெரியும். ஆண்டவரை நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை தெரியும். ஆண்டவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். விளங்குதா? ஆண்டவரை தெரியும். ஆண்டவரை பற்றி தெரியுமா? எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? என் கணவனை என்னை தெரியும், என் கணவன் எனக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும். அவரை பற்றி எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. என்ன அவரை பற்றி அப்படி என்ன அர்த்தம்? ஐயா, அவரை எனக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, யாரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அரசியல்வாதி நிறைய இருக்கிறாங்க, சரிங்களா? ஸ்தோத்திரம். நிறைய பேர் இருக்கா. அதில் ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆரம்ப நாட்களிலிருந்து இந்திரா காந்தி தெரியும், அவங்க அப்பா ஜவஹர்லால் நேரு தெரியும், அவங்க இந்திரா காந்தி அம்மாவுடைய தாத்தா மோதிலால் நேரு என்ன செய்யும்? தெரியும். ராஜீவ்காந்தி தெரியும். அப்போ யார் தெரியும்? சோனியாவை தெரியும், ராகுலை தெரியும், பிரியங்காவை தெரியும். இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அண்ணாவை தெரியும், பெரியாரை தெரியும். அப்புறம் யார் தெரியும்? கலைஞரை தெரியும், எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதா தெரியும். இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி தெரியும், மு.க. ஸ்டாலின் தெரியும், உதயநிதி தெரியும். இவங்கெல்லாம் தெரியும். இவங்களை பற்றி தெரியுமா? இப்போ நம்ம வெளியே வரோம். எப்போ நீங்கள் எந்த ஊர்? என்ன ஊரில் இந்த இவர் தெரியுமா? ஓ, தெரியுமே, தெரியும். ஆனால் அவரை பற்றி தெரியாது நமக்கு. அவரை தெரியும், அவரை பற்றி தெரியாது. நீங்கள் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராக இயேசுவை தெரியும், இயேசுவை பற்றி தெரியும். எந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் பரிசுத்த வேதாமத்தை கர்த்தர் நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு. அவரை பற்றி தெரிய வேணும்னால் இதில் இருக்கு. அவர் என்ன பிடிக்கும், அவர் என்ன பிடிக்காது, எந்த நேரத்தில் டென்ஷன் ஆவார், எந்த நேரத்தில் கூலாக இருப்பார், அவருக்கு எது செஞ்சால் பிடிக்கும்னு சொல்லி எல்லாமே எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கு. சரிங்களா? இப்போ நமது காரியமாய் யார் போவான்னு சொன்ன உடனே ஏசா சொன்னா, நான் போகிறேன். உங்கள் காரியத்துக்கு எங்க போகிறேன்? நான் போகிறேன். சரி, எங்கே போக? என்ன விஷயம் சொல்ல போக அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. 9ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ போய், யார ஏசாயா சொல்றார், நீ போய் நீங்கள் காதார கேட்டோம்,
உணரல. இந்த ஜனங்கள்கிட்ட போய் நீ சொல்லு, இதான் என்னோட வேலை, இந்த காரியத்துக்காக தான் உன்னை நான் பிடிச்சிருக்கிறேன், இந்த காரியத்துக்காக தான் உன்னை நான் போச்சல் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும்? நீ காதார கேட்டோம் உணரலையே. பக்கத்தில் சொல்லுங்க, காதார கேட்டோம் உங்களுக்கு உணர்வு இல்லையே. உங்களை சொல்லலை. ஆமா, உங்களை சொல்லலை. காதார கேட்டும் உணர்வில்லை ஒண்ணு. அடுத்து கண்ணார கண்டும் அறியாம இருக்கிறீங்க. கண்ணார பார்க்கிறீங்க, நிறைய அற்புதங்களை பார்க்கிறீங்க, அழிவை பார்க்கிறீங்க, அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறத நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கோம். முன்னாடியெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டு செல்லு தருது. செல்லுதான், செல்லுலேயே உலக நடப்பெல்லாம் பார்த்துடலாம். எங்கெங்க ஜனங்கள் என்ன செய்றாங்க? அழிகிறாங்க. எந்தெந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணார கண்டு உங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? அறியாமல் இருந்து. அப்புறம் இந்த ஜனங்கள் கண்ணார கண்டு அறியாமல் இருங்கள் என்று சொல்லு. இது வரைக்கும் அப்படிதான் இருந்த, இனிமேல் அப்படியே இரு, போய் சொல்லு. அப்படி இருக்கிறவங்கள இருக்க வேணாம் தானே சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே இரு. இது வரைக்கும் சொன்ன, நீ காதார கேட்டும் கேட்காத போயிருந்த, கண்ணார கண்டும் காணாத போயிருந்த, தூங்காமலேயே தூங்குற மாதிரி நடிச்ச, இது நன்மை செய்யணும் எண்ணம் இருந்தோம் செய்யாமல் போன, இது வரைக்கும் அப்படிதான் இருந்த இல்லை, இன்னுமேல் அப்படியே இருங்கிறார். இதெல்லாம் செய்யாத, வெளியே வான்னு சொல்லல, நீ அப்படியே இரு. இது கோபத்தை சொல்ற வார்த்தையா, சும்மா பிரியத்தை சொல்ற வார்த்தையா? இவ்வளவு தூரம் சொன்ன கேட்கல, அப்படியே போ. இப்படி செயல் நினைக்கிறீல்ல, இவ்வளவு தூரம் சொன்ன, அப்படியே செய், போய் சொல்லு. அப்புறம் இந்த ஜனங்கள் காணாமலும் கேளாமலும் உணர்ந்தும் குணப்படவில்லையா? உணர்றாங்க, ஆனா உணர்வில்லை. அவங்க குணமாகல. இன்னொரு வியாதி, உள்ளத்துல ஒரு வியாதி. ரண வைத்தியன் இல்லையோ, கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்திகள் இன்னும் குணமடையாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறாரே. உன் இதயத்தில் இன்னும் நீ குணமாகாம இருக்கிற. ஆரோக்கியமே கொடுக்க மாட்டேன். ஆரோக்கியம் என்னது? ஆரோக்கியம் என்னது? சுகம். அவங்கள சுகப்படுத்தவே மாட்டேன் சொல்றாரு. ஏன்னா இதயத்தில் உணர்ந்தும் குணப்படாமல் இருக்கிறபடினால நான் அவங்களை என்ன செய்ய போறதில்ல? சுகமெல்லாம் கொடுக்க போறதில்ல. அவங்கள ஆரோக்கியம் ஆக்க மாட்டேன். என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது இருக்கா இல்லையா? என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வளவழிப்பானாக, அவர் கர்த்தருடைய நாமத்தை எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். சில பேர் ஜெபம் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவரே, எங்க கைகளால செஞ்ச பாவத்திற்காக உங்களை கைகளில் ஆணிகள் பாய்த்தார்கள் ஆண்டவரே. உண்மைதானே? எங்களுடைய கால்களால செய்த பாவத்திற்காக உங்க கால்களில் ஆணியாலை அடித்தார்களே ஆண்டவரே. உண்மைதான். இதயத்தில் நாங்க செஞ்ச பாவத்திற்காக உங்க இதயத்தில் விழாவில ஈட்டி வச்சு குத்தினாங்களே ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நாங்க கைகளாலே செஞ்ச பாவத்திற்காக உங்க கைகளாலே என்ன செஞ்சீங்க? ஆணிகளை வாங்கி கொண்டீங்கன்னு சொல்லி. நாம வாயினாலே செஞ்ச பாவத்திற்காக ஆண்டவர் வாயில கம்பு விட்டு ஆட்டினாங்களா? இல்ல கத்தி விட்டு திருக்குனாங்களா? இந்த கையில செஞ்ச பாவம் விட, கால செஞ்ச பாவம் விட, வாயில செஞ்ச பாவம் தான். ஆமா இல்லைங்களா? அப்ப எங்க யாராச்சும் அப்படி ஜெபம் பண்ணி கேட்டு, ஆண்டவரே நாங்க வாயினால செஞ்ச பாவத்திற்காக உங்க வாயில கத்தி விட்டு என்ன செஞ்சாங்க? கிண்டுனாங்க ஆண்டவரே. அப்படி யாரும் ஜெபம் பண்ணாங்களா? இல்ல. இது ஏதோ எதுகமோனுக்காக, ஏதோ வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்களே, அதற்காக தான் பயன்படுத்துகிற வார்த்தையை தவிர உண்மை அது அல்ல. உண்மை அது கிடையாது. இங்க நான் அவர்களை குணமாக்க மாட்டேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவரை தேடி வந்தவங்க, வியாதியோட வர்றவங்க ஒருத்தர் கூட வியாதியோடு திரும்பி போனதே இல்லை. வந்தவங்க எல்லாரும்
எல்லாரும் நன்மை பெற்றுக்கொண்டார்கள். வந்தவங்க எல்லாருமே சுகம் பெற்றுக்கொண்டால் தான் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஒருவர் கூட வியாதியோட போனதே இல்லை. இங்க சொல்றாரு, நான் அவங்கள ஆரோக்கியம் ஆக்க மாட்டேன். இது சொல்றதுக்கு எதுயா நான் போகணும்? இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தால் இனிமேல் நல்லா இருப்ப, இனிமேல் உனக்கு என்ன வராது, உனக்கு வந்து வியாதி வராது, ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு, இயேசு அழைக்கிறாரு, உன் வியாதியெல்லாம் சுகமாயிரும், இனிமேல் உங்கள் செல்வம் வரும், ஆசீர்வாதம் வரும், அப்படி நல்ல விஷயம் சொன்னால் நான் போய் என்ன சொல்லுவேன். இவர் என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள ஆரோக்கியமாக்க மாட்டேன், அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்துவேங்கிறார். நீ முன்னாடி எத்தனை தடவை கேட்டு கேட்காம மாதிரி போனேன், இன்னமேல் உன் காதை செவிடாக்கிருவேங்கிறார். செவிட்டு காதை திறக்கிறவர் நம்ம ஆண்டவர், அப்படிதானே? ஏசு கிறிஸ்து காலத்தில் ஒருத்தன் வர்றான், செவிடு ஊமையும் செவிடுமாய் வருகிறான். அவன் காதுக்குள்ள விரலை விட்டு ஆண்டவர் ஜெபம் பண்றார். எப்பத்தா, அப்படிதானே? எப்பத்தா சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? திறக்கப்படுவதாக. செவிட்டு காதே மாதிரியே பார்க்குறீங்களே, செவிட்டு காதே திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொன்னால் அவர் வந்து ஹீப்ருவில் சொன்னார், திறக்கப்பட்டது. இங்க சொல்றாரு, உன் காதனை செவிட்டாக்கிருவேங்கிறார். என்ன, இந்த காது இருந்தா என்ன, இல்லாம போன என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. நல்ல காதை செவிட்டாக்குறாங்க. இதுக்காக தான் சொல்றாரு, எனது காரியமா யார் போவா? எதுக்கு? சரி, அடுத்த வசனம் வாசிமா. அடுத்த வரி, அவங்க கண்களை மூடி போடு என்றார். நல்ல கண்ணை குருடாக்கிரு, நல்ல காதை செவிடாக்கிரு. அப்போ பவுலுக்கு ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? கண்கள் பிரகாசமாக்குவது தான் அவருடைய வேலை. கண்கள் தெளிய வைக்கிறதுக்கு தான் அவர் தெரிந்து கொண்டார். ஆனா பவுல் செஞ்ச வேலை, நல்லா கண்ணு தெரிஞ்சவன கண்ணு தெரியாம இது பண்ணிட்டார், செஞ்சிட்டார். நல்லா கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன கண்ணு தெரியாம செஞ்சிட்டார். இங்க சொல்றாரு, 3 காரியங்கள் சொன்னார். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களில் காணாமலும், தங்கள் காதுகளில் கேளாமலும், தங்கள் இதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும். சரிங்க, அந்த 3 காரியங்கள் செஞ்சதுனால நான் அவர்களை குணமாக்க மாட்டேன், அதாவது ஆரோக்கியம் செய்ய மாட்டேன். செய்யாமலும் அவங்க இருதயத்தை கொளுத்ததாக்கி. அப்படி என்ன அர்த்தம்? அவங்க இதயத்தை கொளுத்ததாக்கி, உங்க இதயத்தை கொழுப்பு பிடிக்க செய்வேங்கிறார். கொளுத்ததாக்கி. ரொம்ப கொழுப்பு கட்டிச்சு என்ன வந்துடும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். உங்க இதயத்தை கொழுப்பு உண்டாக்கி, கொளுத்ததாக்கி. இந்த கொழுப்புனாலதான் உசியா ராஜா என்ன செய்தான்? அவன் கடைசி வரைக்கும் வியாதியா வந்த சத்தத்துக்கு என்ன காரணம்? அவன் இதயம் மேட்டிமை வந்ததினால. இதயத்தை கொளுத்ததாக்கி, மந்தப்படுத்தி மூடி போடு என்றார். ஏசியாவுக்கு ஒண்ணுமே விளங்கல. என்னாண்டவரே வித்தியாசமா பேசுறீங்க, என்னாண்டவரே இது வந்து எது வரைக்கும் அப்படி கேட்கிறார். இந்த கன்றாவி எல்லாம், இந்த காரியம் எல்லாம் எது வரைக்கும் சொல்லுவாங்களே, எது வரைக்கும் நீ ஓடுறா பாப்பா, கொஞ்சம் பணம் இருக்கனால இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற, எது வரைக்கும் நானும் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் செல்வாக்கு இருக்கனால இந்த ஆட்டம் ஆடுற, நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆடுவேன் சொல்லி பார்க்கிறேன் சொல்றாங்களே இல்லையா? இப்ப ஏசா கேட்கிறாரு, எது வரைக்கும் ஆண்டவரே? 9ஆம் வசனமா, அப்பொழுது நான் ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்டான். எது வரைக்கும் இந்த சம்பவங்கள், எது வரைக்கும் இந்த சம்பவம் நடக்க போகுது என்று கேட்கும் போது ஆண்டவர் பதில் சொல்றாரு, இல்லாமலும் வெளியாகி வரைக்குமே. பயங்கர கோபம் ஆண்டவருக்கு. என்ன சொல்றாரு? மனுஷரை தூரமாக விளக்குவதினால். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சொல்ற பாருங்க, அந்த முத வசனம், பட்டணத்தில் ஒரு பையனும் இருக்கக்கூடாது, ஊர்ல ஒரு பையனும் இருக்கக்கூடாது, வீதியில ஒரு பையனும் நடக்கக்கூடாது, பூமியே அவாந்தரமாக்குவேன், வெறுமையாக்குவேன்.
எவ்வளவு கோபம் பாருங்க ஆண்டவருக்கு. அது வரைக்கும் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும். முற்றிலும் வெறுமையாக்கும் வரைக்குமே அது வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லுகிற பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை எடுக்கவும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிற ஆண்டவருக்கு ஆயுஷ் நாட்களை குறைக்கிறதுக்கும் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. நம்மளை உயர்த்தின ஆண்டவருக்கு நம்மளை டவுன் பண்றதுக்கும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இந்த உசியாவை போல மனமேட்டிமை வராதபடிக்கு தாழ்மைப்பட்டு இருப்போமானால் சந்ததிகளை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசா என்ன செய்கிறாரு? அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார், ஒரு அடையாளத்தை போடுகிறார். அந்த அடையாளம் இயேசு கிறிஸ்துவ மூலியமாக நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யாரா இருக்கிறோம்? ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த சம்பவத்தில் 4 பேர் வந்தாங்க. அதில் யாராரு? உசியா ராஜா, ஏசாயா, தேவதூதர்கள், ஆண்டவர். சரிங்களா? இந்த 4 பேர் பேசுகிறாங்க. இந்த 4 பேர் சம்பந்தப்பட்ட வசனங்களை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தன்னுடைய காரியம் யார்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்வார்? தன்னை புரிந்து கொண்டவர்கிட்ட சொல்லுவார். தன்னை நேசிக்கிறவிடத்தில் சொல்லுகிறார். நமது காரியமாய், எனது காரியமாய் யார் போவா என்று சொன்ன உடனே ஏசாயா சொல்றாரு, நான் போகிறேன். அல்லேலூயா. உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் காரியத்துக்காக இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், எனது காரியமாய் யார் போவார்கள் என்று சொன்ன உடனே ஏசாயா அங்கே சொன்னதை போல் நமக்கு சொல்ல போறதில்லை. இன்னைக்கு அவர் ட்ரெண்ட் மாறிடுச்சு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு விடுவிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு மகிமைப்படுத்துகிறார், இயேசு வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார், காது கேட்காதவனை காது கேட்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய அற்புதங்களும் மாறாதவைகள். விளங்கலாம். அல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் மாறாதது. அப்ப இயேசுவை பற்றி தெரிஞ்சால், இயேசுவை பற்றி மட்டும் தெரிஞ்சா போதாது, இயேசுவை பற்றியும் நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். எனது காரியமாக யார் போவார் என்ற வார்த்தை உங்க காதுகளுக்கு நேராக தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த காக்கா மாதிரி காலையில் போகும், மறுபடியும் எங்கே வரும்? சுற்றி அடித்து மறுபடியும் வரும். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்காந்துட்டு போயிடும், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். காக்காயினால என்ன இல்லை? காக்காயினால நோவாக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர், இவ்வளோ நேரம் உங்கள் பிரசங்கத்தை கேட்குறதே பெரிய பிரயோஜனம் தெரியுமா? நாங்களாம் 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேண்டிய ஆட்களா 2 மணி நேரம் இந்த முகரக்கட்டையே எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அதுக்குவே நீங்கள் என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு தடவை என்ன கொடுக்கணும்? பிரேஸ் கொடுக்கணும். எந்திரிச்சு போகாமல் இருக்கிறவங்களுக்கு காணிக்கப்பட்டோன்னு வரிசைங்கிறது சாமராபேட்டை வரைக்கும் போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு பிரேசம் கொடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் உள்ள வந்த உடனே கடைசி ஆமேன்னு சொன்ன வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு பிரேசம் கொடுக்கணும் பாஸ்டர். அதுவே எங்களுடைய தியாகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இதை விட நாங்கள் எங்களை என்ன தியாகம் பண்ண சொல்றீங்க நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எப்படியோ இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த முகரக்கட்டையை பார்த்தே ஆக வேண்டும், ஒரு வழியே இல்லை. அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எனது காரியமா யார் போவார் என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் காரியத்தை உள்வாங்கி கொண்டு நீங்கள் வெளியே போங்க. புறாவை போல திரும்பி வாங்க, காக்கா மாதிரி வராதிங்க. எழுந்து நிற்போமா?